சார் வணக்கம் சார். நம்ம நிறைய விஷயங்கள் நீங்கள் நம்ம நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. நம்ம உடம்பு எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கணும், அதுக்கு நம்ம எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும், எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும், சப்ளிமெண்ட் எந்த மாதிரிலாம் எடுத்துக்கணும், நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ வந்து சார், நீங்களே தயாரிக்கிற இந்த சப்ளிமெண்ட்ரிஸ் எல்லாமே எப்படி தயாரிக்கிறீங்க, இதில் என்ன பயன்கள், இப்போ இதை எடுத்துக்கிறதுனால இது என்ன பயன்கள், நமக்கு உடம்புல என்ன நோய் குணமாகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கோம் சார். ஸோ நம்ம அதில் வந்து ஒரு 4-5 சப்ளிமெண்ட்ரி சொல்லியிருப்போம். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லைங்களா? ஸோ இதை பற்றி நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்கள். இப்போ நம்மகிட்ட வந்து ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா முடவாட்டுக்கிழங்கு சூப்பு ஸ்பெஷல். நிறையா கஸ்டமருக்கு வந்து வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல ரிசல்ட் இருந்திருக்கு, பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஓகே சார். அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா உடலை பொன்னிறமாக மாற்றக்கூடியது, தங்கம் போல மினுக்கக்கூடியது ஆவாரம் பூவாட்டக்குது சார். ஆவாரம். ஓகே. இது வந்து வெறும் பூ, இந்த பூ மட்டும், ஏன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி இருக்கும் மற்றதெல்லாம். இது வந்து ஆவாரம் பூ டீக்குன்னே நம்ம குடிக்கிறது கொடுக்கக்கூடியது. சரிங்க சார். இது நம்ம வந்து எப்பொழுதும் போல் நல்ல ஒரு டீஸ்பூனை போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிக்கலாம். பொதுவாகவே நம்ம ரத்த ஓட்ட மண்டலத்துக்கு எல்லாத்துக்குமே சீர்படுத்தக்கூடியது உடம்புக்கு. சக்கரை உள்ளவங்க தான் குடிக்கணும்லாம் கிடையாது, யார் வேணாலும் குடிக்கலாம். குடிச்சிங்கன்னாவே என்னாகும், உடம்புக்கு நல்ல ஒரு தகதகன்னு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து இது பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டீ. இதில் வந்து ரோஜா, செம்பருத்தி, தாமரை, மலர்கள் மலர்பானமா சார்? ஆமாம், மலர் டீ. இது 3 மலர்கள் உள்ளது. இது இருதயம், நுரையீரல், இதுகள்லாம் வந்து பலப்படுத்தக்கூடியது, க்ளீன் பண்ணக்கூடியது. இதை நம்ம ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு லெமனு ஹனி போட்டு குடிக்கலாம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐட்டம், இது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பார்த்துருக்கீங்களா? வெட்டி போட்டோம் இருக்கா? நீங்கள் மோந்து பாருங்கண்ணே, என்ன நறுமணம் வருது, நல்ல ஸ்மெல் சார். பட் என்னன்னு தெரியல. எலுமிச்சை. எலுமிச்சையா சார்? லெமன் கிராஸ். லெமன் கிராஸ் கேள்விப்பட்டிருக்கேன் சார், பட் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இது வந்து எலுமிச்சை நம்ம சாறு புளிவோம் இல்லையா, அதுக்கு பதில் இது 2 எடுத்து போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் அப்படி இருக்கும். ஓகே சார். ஓகே. நல்ல புளிப்பு சுவை நிறையா இருக்கும். ரைட்டுங்களா? இதில் மருத்துவ குணம் நிறையா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உடல் இளைப்புக்கு இதை குடிக்கலாம், டீயாக குடிக்கலாம். தண்ணியை கொதிக்க வச்சு ஒரு பிஞ்ச் அள்ளி போட்டிங்கன்னா போதும், இதோட எசன்ஸ் அதில் இறங்கிடும். இறங்கினோன்னா அதில் வந்து கொஞ்சம் ஹனி ஊற்றி நம்ம குடிக்கலாம். ரைட்டுங்களா? இது நல்ல செரிமானத்தை தூண்டும், பசியை எடுக்கும், ரத்தத்தை பிரிக்கணும், இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும். இது வந்து ஒரு புல். எப்படி நம்ம வந்து நன்னாரி இருக்குதோ அது மாதிரி இது ஒரு புல். இது வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நார்த்து பக்கத்து தான் அதிகம் விளையும். இந்த புல்லுலேருந்து எடுக்கிறது ஆயில் எடுப்பாங்க. இது புல்லாக நம்ம பயன்படுத்தலாம். பயன்படுத்தும் போது ஒரு சுவைக்கு எப்படி ஒரு பிரியாணியில் போட்டால் மணக்கிற மாதிரி இது சுவை, அந்த புளிப்பு சுவைக்கு கொஞ்சோண்டு போட்டிங்கன்னா போதும். இதுவும் மருத்துவ குணம் நிறையா உள்ளது. இதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உடம்பு நல்லா கழிவுகளை வெளியேற்றக்கூடிய இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இயற்கை சார்ந்தது. அந்த புல் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நல்லா கொசன்னு வளையும். நம்ம கரும்பு தோட்டத்துக்குள்ள வந்தா எப்படி இருக்குமோ, வெட்டி வேறு எப்படி இருக்கும், வெட்டி வேறு மாதிரியே தான் இருக்கும். இது எப்படி சார், விதையா இல்ல? விதை தான். விதைய போட்டீங்கன்னா அந்த கண்ணு மாதிரி வரும். பதியம் போட்டு அது மாதிரி நட்டு வச்சா நல்ல கும்முனும் அடர்த்தியா வளரும். வெட்டி வேறு எப்படி இருக்கோ அதே சேம் தான் இந்த லெமன் கிராஸ். இது நம்ம பாத்தீங்கன்னா மருத்துவ குணம் அதிகம். இதுல இருந்து எண்ணெயும் யூஸ் பண்ணுவாங்க, இது வந்து தோகையும் யூஸ் பண்ணுவாங்க, டீக்கு இது மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பாருங்க, நம்மளுடைய அதுலயே வந்து இது நைஸ் டீயா குடிக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து வெறும் தொகையா அப்படியே இருக்கும், அதுல இது பவுடர் மாதிரி பண்ணுது. இது நம்ம மருத்துவ குணத்துக்கோசரம் பயன்படுத்தக்கூடியது. எப்படி நம்ம வந்து லெமன் டீ குடிக்கிறோம் அதே மாதிரி கிரீன் டீ குடிக்கிறோம், அதே மாதிரி இது லெமன் கிராஸ் டீ. இது நம்ம குடிச்சாவே உடம்பு பாத்தீங்கன்னா நார்த்து பக்கத்து இருக்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்லிம்மா தான் இருப்பாங்க. இது அதிகம் அவங்களாம் பயன்படுத்துவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுலயே வந்து சூப்பரா வேலை செய்யக்கூடியது. அதாவது வெந்தயம், ஓமம், கருஞ்சீரகம் 3-in-1. இதை நம்ம உடம்புக்கு பயன்படுத்தும் போது டெய்லி நார்மலாக இருக்கிறவங்க ஒரு சிட்டிக்கை எடுத்து வாயில போட்டு தண்ணி ஊற்றினா போதும். படுக்கும் போது கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா போதும். நம்மளுக்கு இதை ரெகுலராக ஒருத்தவங்க யூஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா பக்கவாதம் வராது, இருதய அடைப்பு வராது, மரணத்தையே தள்ளி போடும். டெய்லி ஒரு பிஞ்சு, நார்மலாக இருக்கவங்க ஒரு பிஞ்சு எடுத்து வாயில போட்டா போதும், போட்டு தண்ணி குடிச்சிட்டா போதும். ஏன்னா நிறைய மருத்துவ குணம் இருந்தது. இயற்கை உணவே மருந்து. இது நம்ம டெய்லி நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினது. இதுதான் வந்து சித்தர்கள் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து நம்மளுடைய தாத்தா பாட்டிலாம் வந்து 100-120 வருஷம் வாழ்ந்தாங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு காரணம். உணவே மருந்துங்கிறதுல தான் அவங்கெல்லாம் வளர்ந்துருக்காங்க. அதை நம்ம சாப்பிட்ருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம், தேவையில்லாத உடம்புக்குள்ளே போடுற மொழியை தேவை உள்ளதை நம்ம பயன்படுத்த மாட்டேங்கிறோம்.
இதெல்லாம் வந்து சின்ன சின்ன இது ஒரு பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு 500ரூபாக்குள்ளேயே நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான பொருள் எல்லாமே நம்ம வச்சுக்கலாம். வாங்கி வச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாவே போதும். ஏன்னா நம்ம தேவையில்லாத போய் நிறையா வந்து பேக்கரியில் செலவு பண்ணுறோம். அது வாங்கி உடம்புக்கு உபாதாயம் தான் கொடுக்குது ஒழியா ஆரோக்கியத்தை கொடுக்கறது கிடையாது. ஒரு பழமொழி உண்டு, வைத்தியனுக்கு கொடுக்குறத காட்டிலும் வாணியனுக்கு கொடுப்பாங்க. வைத்தியனா மருத்துவருக்கு கொண்டு கொடுக்குற காசை வாணியனுக்கு கொடு, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கொடுத்து நல்ல பொருளை வாங்கி சாப்பிடு, உணவே மருந்து அப்படிங்கிறது தான் நம்ம இதாக பண்ணுறோம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வந்ததுனாவே நம்ம உடம்புக்குள்ளே ரெசிடென்ஸ் நல்லா ஆரம்பிச்சிடும். அது இன்சுலின் ரெசிடென்ஸாக இருக்கும், டிசீஸ் ரெசிடென்ஸாக இருக்கும். அந்த நோயை தடுக்கக்கூடிய ஆற்றல் நம்ம உடம்புல நிறைய உருவாகிடும். அதுதான் வந்து ஒரு நோய் வருவதுக்கு முன்னே நம்ம பாதுகாக்கக்கூடியது. இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம முன்னெல்லாம் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புண்ணெல்லாம் வந்துன்னா உடனே ஆறிடும். இப்போல்லாம் ஆற மாட்டேங்குது. ஏன் காரணம்? எதிர்ப்பு திறன் இல்லை. இந்த ஆற்றல், எதிர்ப்பு சக்தி ஆற்றல் நிறையா உள்ளே போக போக தான் அது எப்படி வரும்? நல்லதை சாப்பிட்டா தான் வரும். இதெல்லாம் வந்து முன்னெல்லாம் ஒன்றும் இல்லை, கீழே உழுவோம், அடிபட்டுரும், என்ன பண்ணுவோம்? எச்சி தொட்டு வைப்போம். இன்னைக்கு எச்சி தொட்டு அங்கே ஆறுதா? அப்போ நம்ம உடம்புக்குள்ள நிறைய மாற்றங்களை கொண்டு வரோம்னா கொஞ்சம் இயற்கை சார்ந்தது நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். அடுத்து இது என்னது சார்? இதுதான் வந்து சர்க்கரை கொல்லி. இது வந்து பார்த்தீங்கன்னா 48 மூலிகைகள் நிறைந்தது. 48? ஆமாம். ஓகே சார். இது நம்ம அன்றாட எந்த மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டாலும் சரி, இதை ஒரு டீஸ்பூன் சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு வெந்நீர்லேயோ இல்லை சாதாரண வாட்டர்லேயோ கலந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மருந்து மாத்திரை சாப்பிட்றதுனால வரக்கூடிய சைடு எஃபெக்டுகள் இது குறைக்கக்கூடிய. இப்போ சுகருக்காக டேப்லெட் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாருமே வந்து எடுத்தாங்கன்னா ஒரு தொடர்ச்சியாக நம்ம மருந்து மாத்திரைகள் எடுக்கும்போது என்ன ஆகும்னா அதோட பக்க விளைவுகள் இல்லாமல் எந்த ஒரு மருந்து மாத்திரையும் செய்ய முடியாது. இயற்கையாகவே நம்ம உடம்புல எதெல்லாம் குறைக்கக்கூடியதோ அதிகப்படுத்தக்கூடியதோ அதெல்லாம் மூலிகைகளும் இதில் இருக்குது. 48 வகையானது. அதாவது இன்சுலினை சுரக்க வைக்கக்கூடியது, அதை நல்ல முறையாக பயன்படுத்தக்கூடியது, இது எல்லாமே இதில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 48 மூலிகையில் வந்து சுகருக்கு உண்டான மருந்துல என்னென்னா இருக்குதோ இயற்கை சார்ந்தது எல்லாமே இதில் இருக்குது. அதெல்லாம் சமூலம் இருக்கும். இப்போ ஆவாரம் எடுத்துக்கிட்டோம்னா ஆவாரம் சமூலம் இருக்கும். நாவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாவலில் சமூலம் இருக்கும். வேப்பமாக இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா வேப்பத்தான் சமூலம் இருக்கும். அதே மாதிரி சீந்தில், இது மாதிரி ராமஞ்சள், கடுக்காய், திரிகடுகு எல்லாமே இதில் இருக்கும். எல்லாமே கலந்தது தான் இந்த 48 மூலிகை. இந்த மூலிகை எடுக்கும்போது காலையிலையும் மாலையிலையும் 2 வேளை இதை எடுத்துக்கிட்டாவே போதும். ஏன்னா மருந்து மாத்திரை சாப்பிடும்போது அதனால கொஞ்சம் விளைவுகள் வரதான் செய்யும். இந்த பாதை எரிச்சல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதோட இது தன்மை இருக்க தான் செய்யும். இப்போ ஒன்றும் இல்லை, அதிகமாக நம்ம உணவு சாப்பிட்டா என்ன ஆகுது? ஒபிசிட்டி ஆகுதா? அதே மாதிரி தான் உணவுக்கே இது வரும்போது மருந்து மாத்திரை வரதான் செய்யும். அதுக்கு நம்ம இது பண்ணோம், அதை நம்ம பேலன்ஸ் பண்ணணும்னா இதை கொஞ்சம் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். எப்படி ஒரு சத்து மாத்திரை சேர்த்து போடுற மாதிரி நம்ம எந்த ஒரு மாத்திரை சாப்பிட்டாலும் என்ன பண்ணுவோம், ஒரு சத்து மாத்திரை சேர்த்து போடுவோம்ல, அதே மாதிரி இதை நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது என்னன்னா அதோட வீரியம் குறைஞ்சிடும். அதுக்கு தான் இது சாப்பிட சொல்கிறது. சரிங்க சார். சார், இப்போ வந்து நீங்கள் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம இன்டேக்காக எடுத்துக்கிறதுக்கு சில விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அதுவும் மெயினியை வந்து பளபளப்பாக வச்சுக்கிறதுக்கு, ஃபேஸில் வந்து இந்த பிம்பிள்ஸ், டார்க் ஸ்பாட் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஈவன் ஸ்கின்னாக வச்சுக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா சார்? குளியல் பொடி. ஓகே சார். இது ஃபேஸுக்கு முக்கியமாக போடக்கூடியது. இதை வந்து ரெகுலராக காலையில் போட்டுட்டு வந்தாலும் சரி, இல்லை ஈவினிங்கில் போட்டுட்டு வந்தாலும் சரி, ஒரு டீஸ்பூன் நல்லா பன்னீர்லேயோ தண்ணீர்லேயோ குழைச்சி முகத்துக்கு போட்டுட்டு வந்தாலும் 30 நாள் தொடர்ந்து போட்டால் போதும், முகம் பளபளன்னு ஆகும். உடம்பு ஃபுல்லும் நம்ம தேய்ச்சி குளிக்கும் போது உடம்புல உள்ள வியர்வை, நாற்றம், இது மாதிரி உள்ள லேடிஸ்க்குன்னு ஸ்பெஷலாக உண்டானது. இது போட்டால் போகும், 30 நாளில் முகமே மாறிடும். ஜென்ஸ் யூஸ் பண்ணலாமா சார்? லேடிஸ்? ஜென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஜென்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆனால் லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்க வேண்டியது. ஓகே சார். ஓகே சார். ஏன்னா இது கொஞ்சம் மஞ்சள்லாம் கலந்துருக்கனால ஜென்ஸுக்கு போகும்போது அப்புறம் முடி இதாயிரும். ஓகே ஓகே சார். அதுக்கோசரம் அழகுக்கு பெண்கள் தானே அதிகம் விரும்புவாங்க, அதனால பெண்களுக்கு தான் அதிகம். ஓகே சார். சார், இப்போ வந்து நம்ம ஏதாவது எக்ஸ்டர்னலாக வெளியே அப்ளை பண்ணுற மாதிரி ஆயில் ஏதாவது இருக்குங்களா சார்? நம்மகிட்ட இருக்குமா, வர்மா ஆயில். வர்மா ஆயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது என்னென்னலாம் சரி பண்ணும் பார்த்தீங்கன்னா, வலி, ரைட்டுங்களா, வீக்கம், கட்டி, அதாவது குடைச்சல், கைகள்லாம் குடையுதுன்னு அப்படிங்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு, அப்புறம் தேய்மானம், இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு நிவாரணம் கொடுக்கக்கூடியது. ஓகே சார். நம்ம வந்து ஒரு காலையில் ஒரு நல்லா கொஞ்சம் ரஃப் பண்ணி தேய்ச்சிட்டு
ஒரு 10 நிமிஷம் சூரிய ஒளியில் உட்காந்துட்டு குளிச்சிட வேண்டியதுதான். அதே மாதிரி சாயங்காலம் வந்ததுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கெலாம் போயிட்டு வந்துட்டு அதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு சூரிய ஒளியில் உட்கார முடியாது. அதனால என்ன பண்ணுறோம், ஒரு டவலில் வெந்நீரில் வச்சு நினச்சி நல்லா ஒரு தொடச்சிக்கிட்டா போதும். ஒரு 10 நிமிஷம் இருந்து தொடச்சிங்கன்னா போதும். ஓகே சார். ஒரு தொடர்ச்சியாக போட்டுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலிங்கிறதே இருக்காது. நம்ம நிறையா லேடிஸ்க்கெலாம் வந்து மூட்டு வலிக்கெல்லாம் நிறையா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல அருமையான ஒரு ரிசல்ட் கொடுக்குது. வர்ம ஆயில். ஆமாம். ஓகே சார். இது பார்த்தீங்கன்னா சித்த நீர், அதாவது நம்ம வெளியில் எக்ஸ்டர்னலுக்கு யூஸ் பண்ணோம், இது இன்டர்னலுக்கு. இது நம்ம ஆல்ரெடி ஒரு சொல்லியிருக்கோம்ல சார். நிறைய இது நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குது. இது நம்ம ஒரு பாட்டில் தண்ணியில் ஒரு 5 ட்ராப்போ 10 ட்ராப்போ ஊற்றி குளிக்கிட்டு ஒரு 4 ஃபுல்லாக வச்சுட்டு குடித்தோம்னா போதும். எந்த விதமான வலிங்கிறதே இருக்காது. மைண்டில் ஃப்ரீயாக இருக்கும், உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும், நல்ல பசியை தூண்டும், செரிமானம் ஆகும், நல்ல லங்கில் உள்ளதெல்லாம் கிளியர் பண்ணிடும். ஓகே சார். ஏன்னா வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம கிட்ட டாக்டர் சுரேஷ் சார் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது நம்மளுடைய கடமை அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம சப்ளிமெண்ட்ரியாக இந்த இதெல்லாம் எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பல வியாதிகள் வந்து நமக்கு குணமாகுங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஆயில்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மூட்டு வலி, இடுப்பு வலி, கை வலி எல்லாத்துக்குமே இது சரியாகக்கூடிய ஆயில். இது மட்டும் இல்லாமல் நம்ம சார்கிட்ட வேற ஆயிலும் இருக்குது, அதே மாதிரி வேலை சப்ளிமெண்ட்ரியும் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம டிஸ்பிளேல கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம், நீங்கள் கால் பண்ணி நீங்கள் சார்கிட்ட வந்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் சார்கிட்ட வந்து நேரடியாக சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு ஆரோக்கியமான விஷயங்களை நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கவிதா. நன்றி.